எந்த காலத்தில் ஆரம்பித்த ப்ராஜெக்டை இப்போ மறுபடியும் தூசி தட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க, முதல்ல நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. பேசினது யார்? திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அவங்க தான். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காராம். நீட்டு பச்சை, அது நீட் இல்லை, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்காக ஆரம்பித்த ப்ராஜெக்டை இது வரையும் முதல்வர் போய் ஒரு தடவை போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரா, ஒரு தடவை ஆய்வு பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது போக பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் டிலே ஆகிறதுக்கு காரணமே இந்த திமுகவும் முதல்வரும் தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிப்பார் போல். இதை கேள்வியாக கேட்டால் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் முதல்வர் வர்றது இருக்கட்டும், எங்கள் முதல்வர் போகலன்னு சொல்கிறீங்கள, அங்கே ஒன்றியத்திலேருந்து தானே நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்க. ஒன்றிய அமைச்சர்கள் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க? இல்லை இந்த ப்ராஜெக்ட்டு எப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க, எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் எதை ஆரம்பிச்சிருக்கீங்க? சும்மா ஏதாவது பேசணுங்கிறதா பேசக்கூடாது. டிவி வந்துடுச்சு, மைக்கை பார்த்துட்டான், கேமரா பார்த்துட்டான் அப்படின்னா என்ன வேணால் பேசலாம்னு நினச்சி பேசுகிறது தப்பாக இருக்குது. என்ன உண்மை நிலவரம்ன்றதை கண்டறிஞ்சிட்டு அப்புறமா பேசணும் அண்ணாமலை அவர்கள், இல்லைன்னா அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வார்னிங்காக போட்டிருக்காங்க கனிமொழி அவர்கள். அவர் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கார். எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, தயவுசெய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். ப்ரெஸ்ஸை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க? நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸை தொடங்கி இருக்கீங்க? தொடர்ந்து பேசும்போது அண்ணாமலை அவர்களை பற்றியே தான் மறுபடியும் கேள்விகள் வந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏப்பா அவர் அரசியல்லேருந்தே ஒதுங்கிறேன்ட்டார், அவரையே மறுபடியும் வம்புகள் இருக்கிறீங்க. இன்னொன்று என்னென்னா, என்ன சொல்கிறது, அண்ணாமலை அவர்களை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்ற லெவலுக்கு வேறு மாதிரி அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு வேறு டாபிக் வாங்கலேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க கனிமொழி அவர்கள். இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்லேருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள்.